சீட் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உட்காருங்க. எங்கன்னா இந்த ஷேக்கிங் ஜாஸ்தி ஆயிடும். ஓகே, உட்காருங்க. ஓகே, ஸோ அவங்களோட வேலைன்னா இந்த பஸ்ஸில இருந்து ட்ரக் வரைக்கும் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிடு. பாத்துட்டீங்களா? இது இல்ல காசு 10-40 ரூபாய் தான். இந்த அளவுக்கு எல்லாமே இது 10 நிமிஷத்துல அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிடும். இதே நீங்க ரோடு வழியா வர்றோம்னா நடுவுல காயல் இருக்குல்ல, ஸோ சுத்தி ஒரு ரவுண்ட போடுற மாதிரி அப்படின்னு வரணும். நீங்க 30 கிலோமீட்டருக்கு மேல வரணும். சரியா? அதே 10 நிமிஷத்துல அவங்க க்ரோஸ் பண்ணி கொடுத்துடும். அதுதான் ரோரோ சர்வீஸ். இதுவும் டெவலப் பண்ணது கொச்சின் ஷிப்யார்டு தான். அந்த ஷிப்யார்டு. ஓகே, அப்புறம் இந்த ஃபிஷிங் நெட் 2 இடத்துலயும் பார்த்துட்டல, அது வந்து எப்படி யூஸ் பண்றேன்னா இந்த 2 இடத்துலயும் இப்ப அது ரைஸ் பண்ணி வச்சிருக்கு, மேல வச்சிருக்கு. அது ஒரு லிவர் சிஸ்டம் யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ளார வச்சிடும். ஓகே, 2 சைடுல இருந்து தண்ணிக்குள்ளார இருக்குன்னா இந்த சென்டர்ல ஏதாவது ஒரு பெரிய கப்பல் பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? மீன் எல்லாம் வந்து பயந்து லெப்ட் இல்லைன்னா ரைட் ஓடிடும். அப்ப சீக்கிரம் போய் இந்த வலையில ஏறும். அதனாலதான் 2 பக்கத்திலையும் வலை வச்சிருக்கு. ஓகே, இப்ப போற கப்பலோட அந்த ஓலத்தில மீன் பயந்து ஓடுறதுல ட்ராப் ஆயிடும். இது தண்ணிக்குள்ளார இருக்கும் அந்த டைம்ல. ഓക്കെ, நீங்க இங்க பாத்துட்டு இருக்கிறது ഫോർട്ട് കൊച്ചിയുടെ വാട്ടർ മെട്രോ സ്റ്റേഷൻ. ആ കാണുന്നതാണ് ഫോർട്ട് കൊച്ചിയുടെ വാട്ടർ മെട്രോ സ്റ്റേഷൻ. ഇന്നലെയാണ് അത് സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. ഓക്കെ, ഇന്നലെ മുതൽ ഫോർട്ട് കൊച്ചിക്ക് തുടങ്ങി. ഇതുവരെ വൈപ്പിനിക്കുള്ളൂ ഇത്. அப்புறம் நீங்க அங்க பாத்துட்டீங்களா ஒரு வயலட் ப்ளூ எல்லாம் ஒரு போட்டு போறது பாத்துட்டீங்களா? ஒயிட் கலர், அதுதான் வாட்டர் மெட்ரோ. நிறைய பேரு என்னமோ கொச்சியில வாட்டர் மெட்ரோ இருக்குன்னு சொல்லி இங்க வந்துட்டு இருக்கோம். இந்த மெட்ரோ ரயில் எங்க போயிட்டு இருக்கு? மேல பில்லர் மேல தானே ஓடிட்டு இருக்கு. மெட்ரோ ட்ரெயின்ஸ் எல்லாம் போறது மேல, பில்லருக்கு மேல, டவுனுக்கு மேலதான் அவங்க. இந்த வாட்டர் மெட்ரோனா தண்ணிக்குள்ளார, தண்ணிக்கு கீழே தான் போயிட்டு இருக்குன்னு பலரும் நம்பிட்டு இருக்கு. அதுதான் உண்மையில வாட்டர் மெட்ரோ. ரொம்ப ஃபாஸ்ட், ஃபுல் ஏர் கண்டிஷன், ரொம்ப சேஃபும் தான். அதுவும் டெவலப் பண்ணது கொச்சின் ஷிப்யார்டு தான். ஓகே, அப்புறம் இந்த ஃபெரியை பத்தி சொல்லிட்டல. அப்புறம் வந்து நம்ம இது வந்து இந்த ஊருக்கு பேரு வந்து ஃபோர்ட் கொச்சி. இதுதான் ஃபோர்ட் கொச்சி. அந்த முன்னாடி இருக்கிறது தான் ஃபோர்ட் கொச்சி பீச். அந்த பக்கம் நான் சொன்னேன்ல அரபிக்கடல், இந்த இடத்துல அந்த லாஸ்ட்ல இருக்கிறது ஃபோர்ட் கொச்சி பீச் தான். அந்த கடலும் அந்த லேண்டும் ஒன்னாகிற இடம். அது அங்கதான் ஃபோர்ட் கொச்சி பீச் இருக்கு. இது ஃபோர்ட் கொச்சி. இந்த பக்கம் எது நம்ம மட்டாஞ்சேரின்னு சொல்லும். இந்த 2 இடத்துலயும் தான் உங்களுக்கு பாக்குறதுக்கு ஜாஸ்தியான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட்ஸ், டூரிஸ்ட் பாயிண்ட் எல்லாமே ஜாஸ்தி இருக்கிறது இந்த ஊருக்குள்ளாரதான். ஓகே, இது 2 ஊரு ஆனா ஒரே இடம். ஓகே, சோ இது எப்படின்னா இதுக்குள்ளார நிறைய டைவர்சிட்டி, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, மதம் இருக்கு, அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு இதுக்குள்ளார. ஒன்னு வந்து இதுக்குள்ளார ஒரு குஜராத்தி காலனி இருக்கு. 225 வருடத்துக்கு முன்னாடி அவங்க இங்க வந்து செட்டில் ஆனவங்க. எங்க ஊருக்காரங்களா தான் அவங்க இப்ப இருக்கு. அவங்க நாங்க பேசுற மாதிரி அவங்களும் மலையாளம் பேசுறோம். ஓகே, அங்க 8000 பேருங்க ஒரு காலனி இருக்கு. அதுல 8000 குஜராத்திங்க இருக்கு. 8000 பேர் இருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, குஜராத்தி ஸ்ட்ரீட்னு சொல்லி. அவங்க பேக்கரி எல்லாம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. எங்க பெரிய நடிகர் மம்முட்டி கூட அங்க இருந்துதான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குற ஒரு சாந்திலால் பேக்கரி இருக்கு. அது இருக்கிறது இந்த குஜராத்தி ஸ்ட்ரீட்ல. நீங்க அங்க பக்கம் போறேன்னா அந்த இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியான இது. எனக்கு கமிஷன் எல்லாம் கிடையாது, இது என்னோட ஊரே கிடையாது. ஓகே, நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் வந்து இந்த ஒரு ஜூத பட்டணம் இருக்கு. இந்த யஹூதர் கிறிஸ்டியன் சொல்லல, அதுல இந்த யஹூதங்களோட ஒரு பட்டணம் இருக்கு. அது வந்து இந்த கொடுங்கல்லூர்னு சொல்ற ஒரு ஊர் இருக்கு எங்க பக்கத்துல. அங்க இருந்து வெளியில அனுப்புற கொஞ்சம் ஜூதர் இல்லைன்னா இந்த யஹூதருக்கு எங்க ராஜா இங்க கிஃப்டா பரிசா அவங்க பூமியோட ஒரு இடம் கொடுத்த, பூமியில இருந்து ஒரு சின்ன இடம் அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்த, அவங்களுக்கு தங்குறதுக்காக அப்படின்னு சொல்ற ஒரு ஜூத பட்டணம் இருக்கு, யஹூத பட்டணம் இருக்குதுக்குள்ளார ஜூ டவுன் சொல்லும். ஓகே, இந்த மட்டாஞ்சேரின்னு பேரு வச்சதே இந்த ஜூதர் தான். ஓகே, நீங்க இந்த முஸ்லிம்ஸின் அரபிக்னு சொல்ற ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த யஹூதருக்கு ஹிப்ரூன்னு சொல்ற லாங்குவேஜ் இருக்கு. அதுலதான் அவங்க இந்த இப்போ முஸ்லிம்களோட குரான் எழுதுறது அரபியிலன்னு மாதிரி அவங்களோட தோஹான்னு சொல்ற அது எழுதி இருக்கிறது ஹிப்ரூன்னு சொல்ற லாங்குவேஜ்ல. சோ அந்த ஹிப்ரூ லாங்குவேஜ்ல மட்டான் மார்டின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் கிஃப்ட்னு தான். அவங்க போட்ட பேரு தான் மட்டாஞ்சேரி. ஹிப்ரூல மட்டான்னு சொன்னா கிஃப்ட், சேரின்னு சொன்னா ஸ்ட்ரீட், கிஃப்டட் ஸ்ட்ரீட், கிஃப்டா கிடைச்ச ஸ்ட்ரீட்னு அவங்க போட்ட பேரு தான் இந்த ஊருக்கே பேரா இருக்கு. இந்த ஊரு பேரு மட்டாஞ்சேரி, அந்த ஊருக்கு பேரு ஃபோர்ட் கொச்சி. இந்த இடம் என்னன்னு தெரியுமா? ഈ ലൊക്കേഷൻ അറിയോ? ഈ പുറത്തേക്ക് പാലം വന്ന പഠിപ്പൂരൊക്കെ കണ്ടോ? ഇതാണ് നമ്മുടെ പ്രേമ മൂവിയിൽ അവര് കഫേ ആയിട്ട് ഷൂട്ട് ചെയ്തത്. ആ ഷറഫുദ്ദീൻ കേക്കൊക്കെ കഴിക്കാൻ വരുന്ന സീനില്ലേ, അത് ഷൂട്ട് ചെയ്തത്.
நீங்க எங்களோட ஒரு பிரேமன்னு சொல்ற மூவி இருக்கு, அது பாத்துருக்கீங்களா? அந்த மூவில அவங்க கஃபேயா ஷூட் பண்ண, அந்த கேக்கு சாப்பிடுறதுக்கு அவங்க வர கஃபேயா ஷூட் பண்ண லொகேஷன் தான் அந்த வெளியிலுக்கு அந்த பிரிட்ஜ் மாதிரி நின்றுட்டு இருக்கிற இடம். ஓகே, அப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு யகூத பட்டணம் இருக்கு, அப்புறம் 2 யகூத பள்ளிங்க இருக்கு, இதுக்குள்ளார நிறைய கிறிஸ்டியன் பள்ளிகள் இருக்கு, முஸ்லீம் பள்ளிகள் இருக்கு, கோவில் இருக்கு. நீங்க இந்த ஜெயினிசம் புத்திசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இந்த ஜெயின் மதம்னு சொல்ற அவங்களோட ஒரு கோவில் இருக்குள்ளார. அப்புறம் வந்து நம்ம நேவியோட மியூசியம் இருக்கு, நம்ம மட்டாஞ்சேரி ராஜாவோட ஒரு அரண்மனை இருக்கு, மட்டாஞ்சேரி பேலஸ்னு சொல்லும், மட்டாஞ்சேரி அரண்மனை அது இருக்கு, நேவியோட மியூசியம் இருக்கு, வாஸ்கோடகாமா சர்ச் இருக்கு, நம்ம ஃபோர்ட் கொச்சி பீச் இருக்கு, என் பொண்டாட்டி வீடு இருக்கு, அப்படின்னு நிறைய இருக்கு இந்த ஊருக்குள்ளார. சரியா? அப்போ இதுதான் நம்ம ஃபோர்ட் கொச்சி மட்டாஞ்சேரி. ஓகே, அப்புறம் வந்து இந்த வாஸ்கோடகாமா இறந்தது இங்க இருந்து. அவங்க இங்க ஸ்பைஸ் ட்ரேடு எங்க ஊர்ல வந்து இங்க செட்டில் ஆகி அவங்க இங்க இருந்து ஸ்பைஸோட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தது வாஸ்கோடகாமா. அவங்க ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்து அப்படின்னு 3ஆம் பக்கம் அவங்க 3rd டைம் அவங்க இங்க ரிட்டர்ன் ஆன டைம்ல இங்க இருந்ததா யாரா இருந்தது வாஸ்கோடகாமா பேக் இன் 1524 தான்